சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம ரோகிணி கிட்ட நம்ம சிந்தாமணி இருந்துட்டு, இதுதான் சரியான சந்தர்ப்பம் கண்ணு. இந்த டைமை வச்சு மனோஜ் கூட எப்படியாவது நீ ஒன்றா சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி ஐடியா வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணியோ சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்ததான் ரேகாவோட அப்பா வராங்க, மூர்த்தி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சிந்தாமணிக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டோட வாய்ஸ் கேட்டாச்சு. உள்ளே வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வா, டெக்காஷன் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோ, அதே மாதிரி சக்கரை கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சாப்பிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பொண்ணை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சுங்க? ரேகாவுக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா? அவள் திரும்பவும் இங்கே வரதா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரேகா இங்கே வந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். அதனால் ரேகா இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் அங்கேயே இருந்தால் அவளுக்கு சந்தேகம் வராதா? கண்டிப்பாக சந்தேகம் வருங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த சத்யாவை நம்ம இங்கேருந்து வேலையை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சத்யாவை வேலை விட்டு போக ஆரம்பிச்சா நம்ம ரேகாவுக்கு தான் சந்தேகம் வரும். கண்டிப்பாக வருங்க. அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம விஜயா இருந்துட்டு ரூம்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகலான்னு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாசுதேவன் இருந்துட்டு சுதா கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா, சரி போய் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய ரூமெல்லாம் லாக் பண்ணுறாங்க விஜயா முன்னாடியே. விஜய் இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த வாட்டி நாங்கள் எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டு ஒரு பார்ட்டி ஒன்றா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி இவர் நம்ம வீட்லேயே பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் பார்ட்டி இருக்குது. அதுக்காக தேவையாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வரதுக்காக தான் நானும் அவரும் இப்போ கிளம்புறோம். நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு சுதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜயாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரூமை லாக் பண்ணிட்டு போனதுனால விஜயா ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. உடனடியாக பார்வதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நான் எப்படி இருக்கேன், என் சூழ்நிலை எப்படி போச்சு, ஏதாச்சும் உனக்கு தெரியுமா, ஒரு ஃப்ரெண்டு மேலே உனக்கு ஏதாவது கொஞ்சம் அக்கறையாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், மீனாக்கும் ஃபோன் பண்ணி விசாரித்தேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டால் மட்டும் போதாது, நான் உங்கள் வீட்டுக்கே வரலான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கா? என்னாச்சு உனக்கு, நீ ஸ்ருதியோட பணக்கார வீட்டில் தானே போய் இருக்க, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா, எனக்கு சாப்பாடு செட் ஆகலை, ஒரு காஃபி டீ கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, டிகாஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, அது எதுவுமே எனக்கு செட் ஆகலை. அவங்களோட இதுக்கு அதுதான் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து, அது குண்டு அரிசியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அந்த மீன் குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குமே, எனக்கு எதுவுமே செட் ஆகலை, நான் அங்கேயே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வரதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அண்ணன் போயிட்டு மீனோட வீட்டில் சந்தோஷமாக தான் நீ இருக்காரு, நீ அங்கே போயிருக்கலாம்ல, நீ கௌரவம் பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுக்கெல்லாம் போனேன், அதுதான் உனக்கு செட் ஆகுன்னு சொல்லிட்டு போனல, இப்போ இது செட் ஆகலைன்னு சொல்லிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வரலாமா வேண்டாமா, நீ வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அண்ணன் எங்கே இருக்காரோ அங்கே போய் நீ இரு, அப்படி இல்லாட்டி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி செட் ஆகலை, பார்வதியோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லு, இல்லாட்டி நான் உன்னை மட்டும் கூப்பிட்டு அண்ணனை கூப்பிடாம போனேன், அது ரொம்ப பெரிய தப்பாயிடும், அதனால தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. விஜயா இருந்துட்டு இனிமேல் இருக்கிற பக்கம் கூட நான் வரமாட்டேன், ஒரு கஷ்டம் வரும்போது தான் ஒரு நண்பனோட முகம்லாம் வெளியே வருது, நீயும் உன்னோட முகத்தை காமிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம மொத்தமும் மீனாக வராங்க. அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குவோம். புது இடன்றதுனால கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க, போக போக சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் அம்மாவுக்கு செட் ஆகாதான்னு தோணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், மீனாவை எங்கள் வீட்டில் வச்சு வேலை வாங்க முடியாதுல்ல, அதை தான் அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்ததான் நம்ம ஸ்வேதா வராங்க. ஸ்வேதா வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என் அப்பா கிட்டே நான் பேசிட்டேன், நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிற 5,00,000 உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன், அது மட்டும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நானும் ஏதாவது உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஸ்வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே முத்து மீனோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்களுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படணுமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுனா, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா, முதல்ல தான் நாங்கள் தான் வந்து நிற்போம், அதே மாதிரி என் அண்ணனோட குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து நிற்காம வேறு யாரும் வந்து நிற்பாங்க
அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு இந் இங்கிலீஷ்காரனோட ட்ரிப்பு கிடச்சிது, போயிருந்தா நல்ல காசு கிடச்சிருக்கும். ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால கைமாற்றி விரத போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ வயசானாலையும் பரவாயில்ல, இங்கிலீஷ் வந்து சுலபமாக பேசலாம். நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்கினேன், இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, நானும் சங்கத்து தலைவியாக இருக்கேன், நிறைய இடங்களில் போக வேண்டியதாக இருக்குது, நானும் கற்றுக்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது 2 பேரும் கற்றுக்கிறத நினச்சி. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு அந்த எலியை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன வச்சா அந்த எலியை பிடிக்கலான்னு சொல்லிட்டு தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரோகிணி இருந்துட்டு ஒருவேளை பிஸ்னஸ்க்காக தான் இதெல்லாம் யோசிக்கிறாங்க போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு எலியை பிடிக்கிறதுக்காக பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்துகிட்ருக்கு. கருவாடை வச்சா கண்டிப்பாக எலியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு, என்ன மனோஜ் எப்படி இருக்க, ஏதோ இருக்க, இங்கே ஷோரூமில் தங்குறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் இங்கே தங்கணும், நீ என் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, அங்கே எப்படி வர்றது, அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு என்ன, ஸ்ருதியோட வீட்டில் போய் சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேணா நீ நைட்டு என் கூட தங்கிக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொன்னதுனால ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவும் முத்துவும் இருந்துட்டு எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.